சமாதானம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீங்க தீங்கு காண மாட்டீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியால் இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில அநேக தீங்க பார்த்துட்டேங்க, அநேக பிரச்சனைகளை பார்த்துட்டேங்க, அநேக போராட்டங்களை பார்த்துட்டேங்க, எனக்கு நிறைய பேர் தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு நிறைய பேர் தீங்கு செஞ்சு என் வாழ்க்கையை இருண்டு போச்சுன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறபடியால் இனி நீ தீங்கு காண மாட்ட. நான் உன் பக்கத்தில் இருக்கிறபடியால் இனி நீ தீங்கி காண மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் முடிஞ்சவங்க நம்ம எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோபிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தீங்கு உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் விலகட்டும். ஆண்டவரே கர்த்தர் கூட இருந்து எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிற கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் பிசாசு கொண்டு வரக்கூடிய தீங்கிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி விலக்கி பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.